ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக என் இரட்சகரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, சங்கமணிய தளத்தில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளே, இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பழைய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்ட காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறதை தொடர்ந்து இந்த நாட்களிலே ஒரு சில பகுதிகளை இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே எப்படியாக இருந்தார் என்பதைத்தான் இங்கே இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே ஆதி முதலே அவருடைய நாமம் குறிக்கப்பட்டிருக்கிறதையும், அவர் அங்கே வாழ்ந்தார், அவர் இதை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த வெளிப்பாடுகளையும் இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களில் எழுதுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக சங்கீத புஸ்தகத்திலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே இன்னுமாய் பார்ப்போமா இருந்தால் எரேமியா, எசேக்கியேல், தானியேல், யோவேல், ஆமோஸ், யோனா, மீகா, சகரியா, மல்கியா, இப்படிப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாவற்றிலும் இந்த நாட்களில் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்குரிய தேவன் அல்ல. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் பழைய தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆதியும் அந்தமும் ஆனவர். அப்படியானால் அவர் ஆதியிலே இருந்து இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஊடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகம் ஆதிகாமத்திலே பாருங்கள், அந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிற வேளையிலே நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, அவர் பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தாராம் என்று சொல்லி அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் ஆதாம் உருவாக்குற வேளையிலே அவரும் இருந்தார். அதே வேளையிலே பாருங்கள், ஆபிரகாமோடு பேசுகிற வேளையிலே அவரும் இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கோடும் அவர் இருந்தார், யோசேப்போடும் அவர் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களோடு அன்று இருந்தார். இன்றைக்கு அதான் முக்கியமான காரியம் என்னவென்றால், அன்றைக்கு அவர்களோடு நடந்தார், அவர்களோடு பேசினார். அது மட்டுமல்ல, ஒரு சிலரோடு இந்த நாட்களில் தன்னை வெளிப்படுத்தாதபடி மறைமுகமாக பேசினார். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இதான் இந்த வேதத்தினுடைய ரகசியம். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், மேசியாவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் கரியோத்திற்கு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து இந்த நாட்களில் வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப யூதாஸ் கரியத்துடைய காரியத்தை இங்கே பார்க்கிற வேளையிலேயே அவனுக்கு அங்கே ஒரு நியாய தீர்ப்பு வருகிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 69வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, அவருடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு அதை குறித்து அப்போஸ்தலர் 1:20 பார்க்கிற வேளையிலேயே அவனுடைய வாசஸ்தலம் பாழாய் போகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப சங்கீதத்திலே அங்கே எழுதப்பட்ட அந்த வார்த்தை இங்கே அப்போஸ்தலர் 1:20 இந்த நாட்களிலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏனென்றால் அந்த ஆண்டவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கரியோத்து நான்கு கொண்டு இந்த நாட்களில் செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் திரும்ப எறிந்து போட்டு போன பணத்தை கூட இந்த நாட்களில் ஒருவரும் எடுக்கவில்லை. அந்த நிலத்தை கூட இந்த நாட்களில் சொல்லுகிறார்கள் இரத்த நிலம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி அங்கே இந்த நாட்களில் ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட பிரகாரமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதரனை சகோதரியை. அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார், புதிய ஏற்பாட்டிலே அந்த காரியத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீத புஸ்தகத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 78வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன். 78ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிப்பானால் சொல்லப்படுகிறது, என் வாயை உவமைகளினால் திறப்பேன், பூர்வ காலம் முதல் மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தன்னுடைய வாயை ஆண்டவர் எப்படியாக திறப்பாராம்? உவமைகளினால் இந்த நாட்களில் திறக்கிறவராக இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
அநேக உவமைகளை பேசினார். அருமையான அன்பு பிள்ளைகளை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதற்காக அவர் அந்த உவமைகளை பயன்படுத்தினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அருமை பிள்ளைகளை பாருங்கள், அவர் இந்த நாட்களில் விதையினுடைய உவமைகளை சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல பாருங்கள் தாளந்துகளுடைய உவமைகளை சொன்னார். இப்படியாக அநேக காரியங்கள் உவமைகளாக சொன்னார். ஏனென்றால் அவருடைய சீசர்களுக்கு இந்த நாட்களில் அந்த காரியங்கள் தெளிவாக இன்றைக்கு விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த உவமையான வார்த்தைகளை இந்த நாட்களில் அங்கே பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய சீசர்களாக இருந்த சீசர்கள் இந்த நாட்களிலே எதையும் இலகுவாக பிடித்து கொள்ளுவதற்கு இந்த நாட்களில் அவர்களுக்கு தன்மை இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த நாட்களில் அவர்களுக்கு அந்த விஸ்டம், அதாவது நுழைஞ்சு இல்லாத நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், அதனாலதான் தேவன் இந்த நாட்களில் அவர்களுக்கு உவமைகளாக பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவை குறித்து பாருங்க. பேதுரு வந்து அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார் இந்த நாட்களே, என்னை யார் என்று சொல்லுகிறாய் என்று கேட்கிறவளே, யார் என்று சொல்லுகிறேன் என்று கேட்கிறவளே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதாவானவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி சொல்லப்படும். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அவருக்குள்ள இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த வார்த்தையை சொல்லும்படியாக ஆவியானவருடைய உந்தலினால் தான் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் அந்த இடத்துல நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே பேதுருதான் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை இந்த நாட்களில் நிராகரிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் சிலுவை மரணத்துக்கு போகக்கூடாது, நான் விடமாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியில தான் ஆண்டவர் கோபம் கொண்டு இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார் சொன்னால், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, அதாவது தேவனுடைய ஈவுகளை இந்த நாட்களை நீ இப்படியாக செய்கிறாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி மிரட்டுகிறதை அங்கே பார்க்கிறோம், சொல்லி விரட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்களில் சில காரியங்களை விளங்கி கொள்ளும்படியாக சிறு பிள்ளைகளுக்கு எப்படியாக கற்றுக் கொடுக்க வேண்டும், நாங்கள் ஆனாவன்னா சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அவர்களுக்கு உவமைகளை இந்த நாட்களில் தேவன் பயன்படுத்தி அந்த உவமைகள் மூலமாய் அவர்களோடு பேசினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தர், அதைத்தான் இங்கே சங்கீதம் 78 அதிகாரம் 2வது வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயுவின் புஸ்தகம் 13 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, மத்தேயுவின் புஸ்தகம் 13 அதிகாரத்திலே அங்கே 34, 35 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார், உவமையை அன்றி இந்த நாட்களை அவர்களோடு பேசவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் வாயை உவமைகளினால், அதாவது உவமையினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஏற்கனவே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் தீர்க்கதரிசியினால் இங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78:2 இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அதை வைத்துத்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் என்னுடைய வாயை நான் உவமையினால் இந்த நாட்களிலே திறப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள், தேவன் இந்த உவமைகள் மூலமா இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு தன்னுடைய அந்த வார்த்தைகள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே பிரயாசப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் எந்த காரியம் விளங்கி கொள்ளாவிட்டால் அந்த நாட்களில் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பாருங்கள், இப்படியாக இருந்த அந்த பேதுரு கூட கடைசியாக பாருங்கள், அங்கே பெந்தெக்கோஸ்து நாள் வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அதற்கு பின்பாக பேதுருடைய செயல்பாடுகள் எல்லாம் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். பேதுரு அங்கே ஒரு வெளிப்பாடுகளை இந்த நாட்களில் பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கு பின்பாக தன்னையே இந்த நாட்களை பாருங்கள் அர்ப்பணிக்கிறார் சிலுவை மரணத்துக்கு. அவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு நிகராக என்னை சிலுவையிலே அறையாதீர்கள், என்னை தலைகளாய் சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாட்களில் குழந்தை பிள்ளைகளுக்கு போதிக்கிறது போல, சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கிறது போல எல்லாவற்றையும் இந்த நாட்களில் அவர்களுக்கு போதித்த நாட்களிலே அவர்களுக்கு இந்த வார்த்தையை இந்த நாட்களில் எப்படியாக கிருக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களில் அனுமதித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேத பகுதி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ரொம்ப மூன்றாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், சங்கீதம் 102 அதிகாரத்திலே 25 வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், நீர் ஆதியிலேயே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருந்தது, அவைகள் இந்த நாட்களிலே அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், அவைகளால் ஒரு சால்வையை போல் இந்த நாட்களிலே மாற்றுவீர், அப்பொழுது
அங்கே மாறிப்போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிவடைவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதம் 102 இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஆண்டவருடைய ஆண்டுகள், அவருடைய ஆட்சிக்கு இந்த நாட்களே முடிவே இல்லை. இந்த உலகத்துல பாருங்க, ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு ராஜாக்கு வருவாங்க. எத்தனை வருஷம்? 4 வருஷம், மிஞ்சி போனால் 7 வருஷம், 10 வருஷம். சில பேர்ல அந்த ராஜா கொஞ்சம் நல்லா நடந்து ஜனங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாங்க, இன்னும் அடுத்த எலெக்ஷன்ல போட்டு இன்னும் 7 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்படித்தான் காரியங்கள் நடக்கிறது. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா சில இடங்களில் பாருங்கள், சர்வாதிகார ஆட்சி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே ஒரே ஒருவர் தான் இந்த நாட்களில் தொடர்ந்து இந்த நாட்களில் இருப்பார். அவருக்கு எதிராக இந்த நாட்களில் ஒருவரும் இந்த நாட்களில் அந்த ஓட் போடுகிற காரியமோ செயல்பட முடியாது. அப்படிப்பட்டவர்களை இந்த நாட்களில் அவர் இந்த நாட்களில் என்ன செய்வார், தங்களுடைய ஆட்களை அனுப்பி இந்த நாட்களை அவர்களை அப்படியே கொண்டு விடுவார். இதான் இன்றைக்கு ஈரானில் நடக்கிற காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக உலக நாடுகளில் நடக்கிற காரியங்கள். அப்படியானால் அது பாருங்கள், அவர்கள் தங்களுக்கென்று சொல்லி அந்த ஆட்சியை இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் தாங்களே இந்த நாட்களை உருவாக்குறார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இது மனுஷனுடைய செயல்பாடு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிவடைவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அப்ப ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார், அவருடைய ஆண்டுகள் நாட்களை முடிவடைவு. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆட்சியிலே மனுஷனுக்குள்ள பாருங்க அந்த நாட்களே பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பஞ்சங்கள், பசி, பட்டினி, கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் இருக்காது. ஏனென்றால் கர்த்தரையா அவர் கர்த்தர் ஆளுகிற வேளையிலே இந்த நாட்களை, அவருடைய ஆட்சி வருகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களில் இருப்பார். எந்த விதமான குறைகளும் இல்லாதபடி இருப்பார். ஆனால் ஒரு மனுஷன் அப்படியே ஆளுகிற வேளையிலே என்ன இருக்கும், மனுஷனுக்குள்ளே நெருக்கம் வரும், டிப்ரெஷர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைக்குள்ளே மனுஷன் தள்ளப்படுகிறான். அதே வேளையிலே மனுஷனுடைய வேலைகளை பார்க்கிற வேளையில் இயந்திரத்தை விட அதாவது மோசமாக அந்த நாட்களை வேலை செய்து தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறான். வெகு விரைவில் அந்த நாட்களை என்ன செய்கிறான், அவன் மரித்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவருடைய ஆட்சியிலே மரணம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அங்கே அவருடைய ஆட்சி அப்படியாக அந்த நாட்களே இருக்கும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகளுக்கு முடிவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கணும். எபிரேயரின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. எபிரேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 1வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே இருந்து பார்ப்போமா இருந்தால் 10-12 வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உங்கள் கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாக போகும், ஒரு சால்வையை போல் அவைகள் எல்லாம் சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மேலும் நான் உம்முடைய சத்துருக்களே உமது பாதபடியிலே போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து என்றும் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த சத்துருக்களை இந்த நாட்களை அதாவது அழிக்கும்படியாகத்தான் தேவனுடைய காரியம் இந்த நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கடைசி பரிகரிக்கப்பட வேண்டிய சத்துரு யாருன்னு சொன்னால் மரணம். மரணம், டெத். அருமையான கர்த்தர். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வேளையிலே வேதம் எப்படியாக சொல்லுகிறோம் சொன்னால் மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே மரணம் அவரை மேற்கொள்ள முடியாது. நேற்றைய நாட்களில் சொல்லி இருந்தேன், மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது. அதே வேளையிலே அவருடைய சரீரம் கூட இந்த நாட்களில் எப்படியா இருக்குமா, அழிவை காண ஒட்டாது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இது எப்படி ஆகும், இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் தேவனுடைய காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த வேத பகுதியில சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே எங்களுடைய ராஜா, வரப்போகும் ராஜாவினுடைய தன்மைகள் எப்படியாக இருக்கிறது என்றால் அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை. அது நித்திய ஆண்டுகளாக, நித்திய நாட்களாக ஜனங்கள் வாழக்கூடிய அப்புறம் ஒரு நித்தியத்துக்குள்ளே இன்டர்னல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இன்டர்னல் லைஃப், அதாவது அந்த 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 வாழ்க்கை எப்படியாக இருக்கும்னு சொன்னால் ஒரு முடிவில்லாத ஒரு நித்தியத்துக்குள்ளே இந்த நாட்களே கடந்து செல்லக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே தேவனுடைய ஆட்சிக்குள்ளே இந்த நாட்களே வரும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்வதை பார்க்க. ஒரு பக்தன் கூட கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேசத்திலிருந்து இந்த நாட்களை பாருங்கள்,
கிளிபர்ட் குமார்னு சொல்லி ஒரு பாடலை பாடியிருக்கிறார். முடிவில்லாத நித்திய ஜீவனே உனக்கு தருவேன் என்று சொல்லி அருமையான ஒரு பாட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் முடிவில்லாத நித்திய ஜீவனை தருகிறவர் தான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒருவரை ஒழிய எந்த மனுஷனும் இந்த நாட்களை கொடுக்க முடியாது. எந்த தேசத்தை ஆளுகிற எந்த பெரிய பிரசிடண்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு முடிவில்லாத நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு நெருக்கம் தான். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய அக்கிரமங்கள் கூடிவிட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அக்கிரமம் மிகுதியினால் இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் தேவனுடைய கோபாக்கினை அந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் எடுத்து பாருங்கள், ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே ஜனங்களுடைய அக்கிரமங்கள் கூடினது நிமித்தம் ஆண்டவர் நோவாவோடு பேசுகிறார். இந்த ஜனத்தை உருவாக்குனதுக்கே நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நான் விசனப்படுகிறேன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவாங்க. விசனப்படுகிற காரியம் ஒரு பொல்லாத வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியான இந்த நாட்கள் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய காரியம். அது என்னதான் காரியமா இருந்தாலும். ஆனால் இதே வேளையிலே பாருங்கள், நினிவேக்கு நடந்த இடத்திலே பாருங்கள், யோனாவை அனுப்புகிறார். யோனாவிடத்திலே யோனா காரியத்தை சொன்ன அந்த ஜனங்கள் மனம் திரும்பின உடனே பாருங்கள், மிருகங்கள்ல இருந்து அந்த தேசத்தில் உள்ள முழு ஜனம், ராஜாக்கள் இருந்து மிருகங்கள் மட்டும். அங்க சொல்லப்படுகிறது, அதாவது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஜனங்களுக்காக நான் பரிதபிக்காம இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ரெண்டு காரியம் இருக்கு ஐயா. ஒரு இடத்துல சொல்றாரு அழியன்னு சொல்றார், இன்னொரு இடத்துல சொல்றார் இந்த நாட்களே அந்த ஜனங்களை இந்த நாட்களே அவர்களுக்கு நான் உதவி செய்யாம இருப்பேன். ஏனென்றால் பாருங்கள், மனம் திரும்ப வேண்டும் ஜனங்கள் என்பதுதான் தேவனுடைய காரியங்கள். இன்றைக்கு யுத்தங்கள் எல்லாம் எதற்காக இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே தேசத்திலே ஒரு மனம் திரும்புதல் இல்லை. தேசத்திலே ஜனங்கள் ஒடுக்கப்படுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது யாரா இருந்தாலும், அது சிறியவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் இந்த நாட்களே இந்த மனுஷன் இந்த ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவானா இருந்தால் கர்த்தர் அதை கேட்பார் ஐயா. அது ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம். அருமையான கத்து. அப்ப பாருங்கள், அந்த சூழ்நிலை வருகிற வேளையிலே காலங்கள் அக்கிரமங்கள் இங்க பெருகிற வேளையிலே அந்த அக்கிரமக்காரன் அழிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் எபிரேயர் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 10-12 வரைக்கும் பார்க்கிற வேளையிலே அங்கே அவருடைய ஆண்டுகளுக்கு அங்கே முடிவில்லையாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுறோம். அப்ப வரப்போற ராஜாவுடைய தன்மையை இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இன்றைக்கு பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் தேவன் வரப்போற ராஜாவாகிய ஆண்டவருடைய நன்மைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொன்னால் அதற்கு முடிவில்லாத நன்மைகளை, எதிர்பார்க்காத நன்மைகள். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? எரேமியாவின் புத்தகத்திலே பாருங்கள், இந்த நாட்களே நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷன் கேட்டா என்ன சொல்லுவான்? ஐயோ நான் பிரச்சனை எல்லாம் இருக்கணும் ஐயா. இன்றைக்கு கேட்பான் இந்த நாட்கள், சண்டை வச்சனோடு இருக்கணுமா? இல்ல பிரச்சனை இல்லாத நானும் உண்டும் என்ற வேலையும் நானும் பார்த்துட்டு அப்படியே இருந்தேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி சொன்னா உண்மையான காரியம் தான். அவன் போய் தன்னுடைய வேலையை பார்த்து விட்டு வீட்டை வந்து இந்த நாட்கள்ல அப்படியே சோபாவில் இருந்து அவருடைய குடும்பத்தோட சந்தோஷமாய் பேசி இந்த நாட்களை அவர்களோடு கதைச்சு காரியங்களை செய்து ஒரு தேநீர் அருந்தி ஆகாரங்களை பிஸ்கெட் கேக்கள் அதில் சாப்பிட்டு சந்தோஷமாய் திருப்தியா இந்த நாட்கள் இருக்கிறது போல என்னையா அந்த உலகத்தில் இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு பாருங்கள், வெளிநாட்டில் வாழுகிற ஜனங்கள் எப்படியாக வாழுகிறாருன்னு சொன்னா இயந்திரம். சில வேளையில பார்க்கிற வேளையில கிழமை நாட்கள்ல புருஷன் பொஞ்சாதையை காண முடியாது. என்னன்னு சொல்லி சொன்னால் இவர் காலை ஏழியா அங்கு வேலை கிளம்பி போனார்னு சொல்லி சொன்னால் அங்கே இவர் திரும்பி வேலையால வருகிற வேளையில மனைவியார் வேலைக்கு போயிருப்பார், இவர் படுக்கைக்கு போயிருவார். மனைவியார் அதுக்கு பிறகு வேலை முடிச்சு வந்து படுப்பார், அல்லது கணவன் மாறி நடக்கும். மருமையான கத்துடைய கணவன் பிந்தி வந்து படுப்பார். படுக்கிற வேலை இந்த நாட்களை பாருங்கள். அப்ப இவர்கள் அங்கே கதைப்பதற்கோ பேசுவதற்கோ நேரங்கள் கிடையாது. அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே ஏதாவது ஒரு லீவு நாள் வருகிற வேளையில தான் அவர்கள் கொஞ்சம் இந்த நாட்களே அவர்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை பேசக்கூடியதாக இருக்கு. அப்படியான்னு சொன்னால் ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு த்ரெஸ்ட்ல இந்த நாட்களை ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வருகையிலே, ஆண்டவருடைய வரப்போர் ராஜாவுடைய நாட்களிலே நன்மையான காரியங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சங்கீத புஸ்தகம் 110 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. சங்கீதம் 110 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 110 வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமை பிள்ளைகளே, அங்கே
முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியிலே போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறது. யாரை நோக்கி கூப்பிடுகிறார்? கர்த்தர் ஆண்டவரை நோக்கி. இதுல பாருங்க, இதுல ரெண்டு காரியம் இருக்கு ஐயா. கர்த்தரார், ஆண்டவரார். கொஞ்சம் நீங்க அதை கொஞ்சம் மைண்ட்ல போட்டு பாருங்க. கர்த்தரார் ஐயா, ஆண்டவரார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஆதிகாமத்துல பாருங்கள், ஆபிரகாமோடு பேசுகிறார் இந்த நாட்களில் சொல்ல கர்த்தர் உடைய தூதன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தர், சில இடங்கள்ல கர்த்தர் என்று வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுகிறது. யாரை குறித்திருக்கிறது சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு நோக்கங்கள். அதாவது கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியில் போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும். இப்ப பாருங்கள், அப்ப இங்கே யார் இந்த சம்பவம் வருது என்றால், பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இதை சங்கீத புத்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்ட காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? கர்த்தர் என்றது காப்பவர், காக்கிறவர் கர்த்தர் என்னும், இரண்டாவதாக ஆண்டவர் என்று சொல்லி சொன்னால் ஆண்டு கொண்டு இருக்கிறவரையும் அங்கே குறிக்கிறது. அப்படியானால் ரெண்டும் ஒரே தன்மைதான், ஆனால் வித்தியாசமான கோட்பாட்டுகளில் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஒரு வீட்டுல பாருங்க, ஒரு மனுஷன் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு என்ன எடுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த வீட்டில் பார்க்கிற வேளையிலே நான் என்னுடைய குடும்பத்திலே பாருங்கள், என் மனைவிக்கு கணவனாய் இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், அதே வேளையில இரண்டாவதாக பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு தகப்பனாக அந்த நாட்கள் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ரெண்டு விதமான பெயர்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இதே விதமாகத்தான் ஆண்டவர் என்று சொன்னால் ஆண்டு கொள்ளுகிறவராயும், கர்த்தர் என்று சொன்னால் காக்கிறவரமாய் இந்த நாட்களே இருக்கிறார். ஆனால் ஒரே ஆள் தான் அந்த ரெண்டு விதமான காரியங்களை இந்த நாட்களே செய்கிறவராய் இந்த நாட்களே இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் நடபடிக்கை, அப்ப பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிக்கையில் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது, 34, 35 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியிலே போடும் வரைக்கும் நீர் அது வலது பார்சத்திலே உட்காரும் என்று கர்த்தர் ஆண்டவருக்கு சொன்னார் என்று அவனே அங்கே சொல்லி இருக்கிறார். பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது பரலோகத்துக்கு போனதோ பரலோகத்துடைய காரியத்தை கண்டதோ என்றது குறித்து வேதத்தில் சொல்லப்படவில்லை. அருமையான இங்கு சொல்லி இருக்கா? இல்லை. பாருங்கள், பவுலடிகள் போனார், அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே தாவீது காரியத்தை குறித்து, தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, அப்படியானால் நான் உம்முடைய வலது பார்சத்திலே அதாவது நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியிலே போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்திலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருக்கு சொன்னார் என்று அங்கே அவனே சொல்லி இருக்கிறான் சொல்லி சொன்னால், இது பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் உள்ளே ஒரு ரகசியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய அழைப்பு ஒரு வித்தியாசமான அழைப்பு. என்னவென்றால், ஆண்டவர் சொல்ற என் இருதயத்துக்கு உகந்தவன். அப்படியானால் ஆண்டவர் இருதயத்திலே என்னத்தை பேசுகிறாரோ அதை தாவீது இந்த நாட்களே வெளிப்படையாக பேசுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேறொரு காரியம் இல்லை. ஆண்டவர் பாருங்க, ஆலய காரியத்தை குறித்து இந்த நாட்களே பேசுகிறார் என கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், தாவீதுக்கு அவருடைய மைண்ட்ல போய்கொண்டிருக்கிறது, இவருக்கு ஒரு ஆலயம் கட்டாயம் கட்ட வேணும் காரியங்கள் சொல்லி அதுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை சேர்க்கிறார். யாரு? தாவீது. அதாவது லேபனான்ல இருந்து மரங்களையும் கேதுரு மரங்களையும் அதுகளையும் ஒவ்வொரு சாமான்களையும் இந்த நாட்களை கொண்டு வந்து சேர்த்து ஆலயம் கட்டுவதற்கு தயார் பண்ணியாச்சு. ஆனால் கடைசியாக இந்த நாட்களிலே அவர் கொண்டு வந்து வைத்து விட்டு ஆண்டோட சமூகத்தில் கேட்கிறவர்களே ஆண்டு சொல்றார், இந்த நாட்களே நிறுத்தப்பா, நீ கட்டாது, ஏனென்றா உன்னுடைய கரங்களிலே இரத்த கரைகள் படிந்திருக்கிறது. ஏனென்றா தாவீது அநேக யுத்தங்களிலே போய் இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்தி இருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியாக இந்த நாட்களை இருக்கிற வேளையில தான் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். அதற்கு பின்பாக தேவன் அங்கே இந்த நாட்களிலே தாவீதோடு இந்த நாட்களை இடைப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்ப பாருங்கள், அந்த வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதற்கு பின்பாக தேவன் தெளிவாக இந்த நாட்களை தாவீதோடு இந்த நாட்களை பேசுகிறார் என்பதை தான் அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள்,
அங்கே பேசி இந்த நாட்களை உன்னுடைய குமாரன் அந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று சொல்லி தெளிவாக அந்த நாட்களை பேசுகிறார். அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அதன்படியே அந்த காரியம் செய்யப்பட்டது. தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கினது என்பதை இன்றைக்கு நாங்கள் அப்ப பாருங்கள், இதான் அந்த ரகசியங்களை தேவன் இந்த நாட்களை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது, தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உம்முடைய சத்துருக்களே உமது பாதவடியிலே போடும் வரைக்கும் நீ வலது பாரத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருக்கு சொன்னார் என்று அவன் சொல்லி இருக்கிறான். இதுல பாருங்க, இதுல இந்த வசனத்தை வாசிக்கல குழப்பம் வரும். கர்த்தர் யாரையா, ஆண்டவர் யாரையா, இது ரெண்டு காரியங்கள். அருமையான கர்த்தர் என்னன்னு சொல்லி சொன்னால், கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது, கடைசி சத்ருவை இந்த நாட்களை ஆண்டவர் பரிகரித்து, மரணத்தை பரிகரித்து கடைசியாக என்ன செய்வாராம், இந்த ஆட்சியை பிதாவுடைய கையிலே இந்த நாட்களை ஒப்பு கொடுப்பாராம். அது எப்படி? அவ பிதாதான் அந்த இடத்துல ஆட்சியை போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசியாக பிதாவுடைய ராட்சியமாக என்னன்னு சொன்னால், ஜெபம் அப்படியாக சொல்லப்படுறது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி பிதாவை குறித்தால் அந்த பிதாவினுடைய அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பரமண்டலத்திலே என்ன காரியம் செய்யப்படுகிறதோ அதே காரியம் இந்த பூமியிலே இந்த நாட்களே வரும் வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே இந்த பூமியிலே இந்த நாட்களிலே பாருங்கள் ஒரு காரியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏனென்றா பூமியில் அவருடைய ரத்தம் சிந்தினது. அப்படியானால் எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் அங்கே நிர்மூலமாக்கி இந்த நாட்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக கடைசியாக பிதாவினுடைய கரத்திலே இந்த நாட்களை ராட்சியத்தை ஒப்பு கொடுத்து இந்த நாட்களே அமைதியாக அந்த நாட்களை இருப்பார் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதை குறித்து தான் தாவீது இந்த நாட்களிலே ஒரு வெளிப்பாட்டின் நிமித்தம் ஒவ்வொரு காரியங்களை இந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த வார்த்தைக்குரிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வல்லமையோடும் மகிமையோடும் தேவனுடைய வலது பார்சத்திலே உயர்த்தப்படுவதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப தாவீதிற்கு இந்த காரியம் எப்படியாக இந்த நாட்களை வெளிப்படையாக வந்து சொல்லி சொன்னால், தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் மூலமா இந்த நாட்களிலே அங்கே கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, ஐயா கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களை தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்துவாராம், கனவுல வெளிப்படுத்துவாராம். தான் அதாவது அவருடைய சித்தத்துக்கு, அதாவது அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக இருக்கிறவர்களுக்கு. இப்ப யோசேப்புக்கு அவர் ஆண்டவர் நாட்களை வெளிப்படுத்தவில்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு கனவுல வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு இப்படியாக காரியத்தை செய்கிறார். இன்னுமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படியாக அந்த தரிசனங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். தானியேலுடைய தரிசனம், அங்கே தேவன் தானியேலுக்கு தெளிவான ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். என்னென்ன காரியங்கள் வரப்போறது, 4 விதமான ஆட்சிகள், அந்த ஆட்சிகளுடைய காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறார். அவருடைய சிலையும், அந்த சிலையும் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அந்த சிலையை இந்த நாட்களை உடைக்கிறதும், கடைசியாக மிஞ்சி இருக்கிற ராஜ்யத்தை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த ராஜ்யம் தான் கடைசியாக இருக்கிறது. இரும்பும் களிமண்ணும் கலந்த ராஜ்யம் தான் இப்பொழுது இந்த நாட்களிலே கடைசியாக அந்த நாட்களில் இருக்கிற ராஜ்யம், உருவாக்கப்பட போகிற ராஜ்யமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த EU நாடுகளில் இருக்கிற நாடுகள் எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள், இரும்பும் களிமண்ணும் கலந்த ராஜ்யங்கள். இப்ப இதற்கு உதாரணம் நீங்க பாருங்க, இப்ப ரோம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. ரோம் எதை குறிக்கிறது? இரும்பு ராஜ்யத்தை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அந்த 4 ராஜ்யத்திலே அந்த 3 ராஜ்யங்கள் போய்விட்டது. இந்த கடைசி ராஜ்யம் இந்த உலகத்தினுடைய முடிவிலே இந்த நாட்களிலே வரப்போகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, களிமண் என்று சொன்னா எதை குறிக்கிறது? அதாவது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த நாட்களை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கிளே, அதாவது அந்த களிமண் என்று சொல்லுகிறது, ஆங்கிலத்திலே கிளே என்று சொல்லுவார்கள். அந்த களிமண்ணை குறித்து பார்க்கிற வழியிலே 2 விதமான களிமண் இருக்கிறது. ஒன்று வந்து பாருங்கள் நல்ல கிளே, மற்றது கூடாதது, சரியில்லாத களிமண். அப்ப அந்த கூடாத களிமண், அப்ப பாருங்கள் இந்த நாட்களே அந்த கொமனா சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், அந்த களிமண் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நடக்கிற ஒரு நல்ல, அதாவது ஆண்டோட பிள்ளைகள், விசுவாசமான பிள்ளைகளை குறித்து ஒரு பகுதியில் சொல்லப்படுகிறது. 2வதாக ஆண்டவரோடு நடக்கிறோம் என்று சொல்லி ஒரு போலி வேஷத்தை போட்டு இந்த நாட்களிலே கள்ள கிறிஸ்தவர்களை இந்த நாட்களை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவருக்குள்ளே இருந்த சீசர்களுக்குள்ளே பாருங்கள், ஒருவன் அங்கே எப்படியாக இருந்தான்? களிமண்ணை போல் இந்த நாட்களை இருந்தான்.
கெட்ட களிமனை போல். அதான் யூதாஸ் கரியோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த மற்ற சீசர்கள் வஞ்சகம் இல்லாதபடி அந்த சீசர்களோடு இந்த நாட்களை பிளங்கி வந்தார்கள். ஆனால் இவனோ என்ன செய்தான் என்று சொல்லி சொன்னால் ஒரு 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை இந்த நாட்களை காட்டி கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதை குறித்து தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே கடைசி நாட்களில் நடக்கிற காரியத்தை குறித்து களிமண் அதாவது என்று சொல்லி இந்த நாட்கள் பாருங்க, இன்றைக்கு இருக்கிற ராட்சியம் களிமண்ணும் இரும்பும் அந்த ராட்சியம் இந்த நாட்கள் இந்த கடைசி காலத்தில் அந்த ராட்சியம் அப்படியே இருக்கிறது. அதான் அந்த பாதம் அந்த இடத்துல விடப்பட்டது பாருங்க. அந்த கல் உருண்டு வந்து அடிச்ச இடத்துல அந்த சிலை விழுந்தெல்லாம் நொறுங்கி போய்விட்டது. ஆனால் கடைசியாக இருந்த காரியம் அப்படியே இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தகர்த்துவார் கடைசி காலத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இப்படி இருக்க பாருங்கள், இங்கே இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 34-35 பார்க்கிற வேளையிலே நீருமுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்று கர்த்தர் இந்த நாட்களை ஆண்டவருக்கு ஆண்டவரும் கர்த்தர் என்ன ஆண்டவருடனே சொன்னது என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி அவன் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள். அப்ப இதை இந்த வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிற வேத வார்த்தை என்னவென்றால், ஆகையால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பவுலடிகள் இந்த பேதுரு அந்த இடத்திலே பாருங்கள் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களில் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 15வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழ்ப்போடும் வரை அவர் ஆளுகை செய்ய வேண்டியது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் 26வது வசனத்திலே பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டெத். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஜனங்கள் அழிஞ்சு போறாங்களே ஐயா. இன்றைக்கு நமக்கு தெரியாது ஒரு நாளைக்கு எத்தனை ஜனங்கள் செத்து போறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இன்றைக்கு பார்க்கிறோம், டிவியில பார்த்து தான் பார்க்கிறோம். ஆனால் டிவி இல்லாத இடங்கள்ல இருந்து எத்தனை ஜனங்கள் இந்த நாட்கள் அழிந்து போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை பிசாசானவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த ஜனங்கள் அதாவது கர்த்தராய ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை அறிவதற்கு முன்பாக அவர்களை இந்த நாட்களை அழிவுகளே கொண்டு போறான். என்ன எப்படி அழிகிறார்? ஒன்றில் மண் சரிவு வரும், அல்லது வெள்ளப்பெருக்கு வரும் இந்த நாட்களை, அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே மரணம் வரும், அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஏதாவது ஒரு நோய், இப்படியான ஏதாவது ஒரு காரியத்தினால் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களை அழிவுக்குள்ளே கொண்டு ஆண்டவரை அறியாதபடி இந்த நாட்களை அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்களை ஒரு குருட்டாட்டத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த நாட்களை தள்ளி விடுகிறதை பாருங்க. இதான் நடந்த காரியம். முதலாவது பாருங்க, இப்ப நோவாவின் காலத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஜனங்கள் இந்த நாட்களில் ஏன் ஆண்டவரை அறியவில்லை? வெள்ளம் வரும் என்பதற்காக, என்னத்திற்காக அவர் அசட்டையாக இருந்தார்கள் சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த காரியத்தை அறிந்து கொள்ளாதபடி பிசாசானவன் என்ன செய்து விட்டான்னு சொல்லி சொன்னால் அவர்களை கட்டி வைத்திருந்தான். அதனாலே தான் அவர்கள் இந்த நாட்களில் நோவா சத்தியத்தை சொன்ன வேளையிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த அதாவது இந்த கப்பலை செய்கிற வேளையிலே, இந்த பேழையை செய்கிற வேளையிலே ஒருவரும் அந்த இடத்திலே வரவில்லை. ஆனால் நோவா, தேவன் நோவாவோடு பேசினது நிமித்தம் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் ஜீவன் உள்ள தேவனை அந்த இடத்துல அறிந்தது நிமித்தம் அவர்கள் எந்த விதமான மாறுதரவும் இல்லை, சொல்லவில்லை. சொல்லப்பட்ட காரியத்தை செய்து வந்தார்கள். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ஒருவராவது ரட்சிக்கப்படவில்லை. அருமையான கர்த்தர், இவ்வளவு பாருங்கள் இந்த நாட்கள். இன்றைக்கு இதான் நடக்கிற காரியம், ஒருவனாவது ரட்சிக்கப்படவில்லை ஐயா. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு கூட காரியத்துல பாருங்க, இன்றைக்கு போனா சொல்லுவாங்க மதம் மாற்றம், அப்படியான காரியத்தை செய்கிறோம்னு சொல்லி ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. ஆனால் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகிற வேளையிலே முடிவு தெரியும். இதைத்தான் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாருடைய காலத்திலும் இந்த நாட்களில் அப்படியே நடக்கும். இன்னைக்கு ஆண்டோடைய வருகையா சொல்லி போட்டு வரார். இன்னைக்கு எல்லாரும் ஒசட்டையா இருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னார், என்னையா 2026ஆம் ஆண்டு வாரன்னு சொல்றீங்க, அங்க ஆண்டவரை காணையில ஒருவரையும் காணையிலன்னு சொல்லி அசட்டை பண்றாங்க. ஆனால் திடீரென்று பார்க்கிற வழியிலே வந்த அப்புறம் பாருங்க, அடுத்த நாள் டிவியில நியூஸ்ல எல்லாம் வரும் இந்த நாட்கள். என்னையா இவர் எங்க போயிட்டாங்க, டெலிஃபோன் பண்ணாலும் எடுக்கிறாங்களே, வாட்ஸ்அப்ல கால் பண்ணாலும் ஆளை காண இல்லை, வைபர்ல கால் பண்ணாலும் ஆளை காண இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டைரக்டா கால் பண்ணி பார்த்தாலும் ஆளை காண இல்லை. எங்க போயிட்டாங்க, கால் ட்ரிங் பண்ணுது என்று சொல்லி சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னு சொல்லி சொன்னால் அதுதான் இந்த நாட்களிலே ரகசிய வருகை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்கள், அடுத்ததாக இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள்.
எபேசியரின் புஸ்தகத்திலே அங்கே 1வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1வது அதிகாரத்திலே 20-22 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே சொல்லப்படுகிற காரியம் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவம் இம்மைக்கும் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் இந்த நாட்களில் உயர்ந்திருக்கத்தக்கதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்து பாருங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த வசனத்திலே பாருங்கள் 23வது வசனம் எல்லாவற்றையும் அங்கே எல்லாவற்றினால் நிரப்புறவராகிய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இப்போ பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே இந்த நாட்களிலே மரித்து இந்த கட்டுக்கள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்குள்ள இருக்கிற கட்டுக்கள், அதாவது வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பேதுருவின் புஸ்தகத்திலே அவர் போய் நோவாவின் காலத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களை அங்கே இந்த நாட்களை அவன் சிறைப்பட்டு வைத்திருந்தான். அவர்களை இந்த நாட்களை என்ன செய்தார், சிறையிலிருந்து மீட்டு இந்த நாட்களை அவர்களை விடுதலை செய்து மறுபடியுமாய் அங்கே அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதாவது அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை இந்த நாட்களை அங்கே என்ன செய்தார், அங்கே இந்த நாட்களை அவர் கையில் எடுத்துக்கொண்டார். பாருங்கள், அப்ப அந்த காரியம் என்னன்னா அவங்க கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் அந்த நாட்களை என்ன செய்தான், அந்த நாட்களிலே ஆண்டவர் ஏற்காதபடி அந்த ஜனங்களை வஞ்சித்து அவர்களுக்கு இந்த நாட்களை பாருங்கள் சத்தியத்தை அறியாதபடி செய்து இந்த நாட்களே அவளை கொண்டு சிறப்படுத்தி வச்சிருந்தார். ஆனா கடைசியாக ஆண்டவர் என்ன செய்தார், போய் இந்த நாட்களே தன்னை வெளிப்படுத்தினார். நான் தானப்பா ஜீவனுள்ள தேவன் சொல்லி வெளிப்படுத்தி அவர்களை அந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இப்ப அவர்கள் எதற்காக காத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே கடைசி நியாய தீர்ப்புக்கு அவர்கள் வருவார்கள், கொண்டு வரப்படுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டோடைய சுத்தமாக இந்த நாட்களே இருக்கிறது. இப்ப இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லா காரியங்களுக்கும் வேதம் சொல்லுகிறபடி பாருங்கள் கர்த்தத்துவத்துக்கு உண்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தி அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்து. யார் செய்தது? பிதாவாகிய தேவன் இந்த நாட்களை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இப்படியாக இந்த நாட்களை கொண்டு வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி. அப்ப பாருங்கள் என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறான்னு சொன்னால், எல்லா காரியத்தையும் ஃபுல் பவரா இந்த நாட்கள் என்ன செய்திருக்கிறார், குமார்ட்ட கொடுத்தாச்சு. இப்ப குமார்ட்ட கொடுத்துட்டான்னு சொல்ற இந்த நாட்கள் என்ன, நீ எனக்கு தெரியாதப்பா நீங்களே செய்து கொடுங்க என்று சொல்லி சொன்னால், என்னுடைய ரத்தம் சிந்தப்படவில்லை, உங்களுடைய அதாவது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினால் சகல அதிகாரங்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த நாட்களை பாருங்கள் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமா. அவ்வளவு அதிகாரம் என்று சொல்லி பாருங்கள் அருமையான கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானலத்தோர் பூதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்குவோம். அப்ப எப்படிப்பட்ட அதிகாரம் என்று சொல்லி பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பிதாண்டு குறிப்பிடப்படவில்லை, இயேசு. பாருங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே எப்படியா ஜெபம் பண்ண வேணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. பாருங்கள், அப்ப குமாரனாய இயேசு கிறிஸ்து மூலமாய் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த ஜெபம் இந்த நாட்களை என்ன செய்கிறன்னு சொன்னால் பிதாவினுடைய அந்த தூப கலசத்திலே போய் இந்த நாட்களே விழுகிறதை எங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லி சொன்னா ஜெபம் அங்க போய் சேரா. அவர் தான் இந்த நாட்கள் ஏனென்றா பறந்து பேசுவார் ஐயா. இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திலே கூட நாங்கள் சில வேளைகளிலே ஏதாவது ஒரு கசப்போடு அல்லது ஒரு இந்த நாட்கள் ஒரு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு இந்த நாட்களை ஜெபம் பண்ணுவோமா இருந்தால் அந்த ஜெபம் எப்படியாக இந்த நாட்களை பரிசுத்தமுள்ள பிதாவினுடைய சமூகத்திலே போய் சேர முடியும். அந்த ஜெபம் போய் முடியாது. ஆனால் அங்கே அந்த ஜெபம் போய் சேர வேணுமா இருந்தால் அந்த நாட்களை பாருங்கள், முதலாவது அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே போகிற வேளையிலே அவர் அங்கே பிதாவிடத்திலே என்ன செய்வார், தன்னுடைய கரத்தை நீட்டி காட்டுவார். இந்த மகனுக்காக என்னுடைய கரங்களிலே ஆணிகள் இந்த ரத்தம் வடிகிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை காட்டுகிற வழியிலே பிதாவுடனே சரி ஓகே அவனுடைய அந்த ஜெபத்துக்கு மறுமொழியை கொடுத்து விடன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் எப்படியான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க அதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இது எதற்காக சொன்னா எல்லாவற்றையும் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி எதற்காக முதலாவது அந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி சொன்னால், எல்லாவற்றான் நிரப்புறவரே நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்திருக்கிறார். அப்ப சபைக்கு தலைவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதை சொல்லுகிறார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாதாம், மேற்கொள்ளாதாம். பாதாளத்தின் வாசல்கள் not overcoming.
இந்த கருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைய பாருங்கள், சிலருடைய பிரசங்கத்தை பார்க்கிற வேளையில் இந்த நாட்களை பாருங்கள், சில பேர் சொல்லுவினோம் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், பிசாசுகளை பிடிச்சி பாதாளத்துக்கு போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லுவினோம். அதெல்லாம் நடக்காத காரியம். மரிமையான கத்துடைய பிள்ளைகளை எல்லாம் சும்மா ஒரு பேச்சில தான் இருக்கிற காரியம் ஒழிய, ஆனால் நடக்காத காரியம். என்று சொல்லி சொன்னா அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பாதாளத்துக்கு அங்கே அனுப்புகிறதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கொழிய மனுஷனுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதைத்தான் பார்க்கிறோம். நீங்க வடிவாக நீங்க வேதத்தை வாசிப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சில காரியங்களை நீங்கள் தெளிவாக இந்த நாட்களை புரிஞ்சு கொள்வீர்கள். கடைசி நாட்கள்ல தான் இந்த நாட்கள் அந்த பாதாளத்திலே தள்ளப்படும் மொழிய இந்த நாட்களை பாருங்கள். இந்த உடனே இந்த நாட்களை சொன்னோன்னா பாதாளத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டு அருமையான கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் அந்த பண்டினுடைய காரியங்களை எடுத்து பாருங்கள். அந்த பிசாசு பிடித்தவன் அந்த கல்லறையில் இருந்த வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே ஆண்டவர் போகிற வேளையிலே அவன் கேட்கிறான், எனக்கு உமக்கும் என்னன்னு சொல்லி சொன்ன வேளையிலே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறத்துகிறார். அந்த பிசாசுகள் கேட்குது, சொல்லுது, பாதாளத்துக்கு எங்களை அனுப்பாதீங்கன்னு சொல்லி. பாதாளத்துக்கு இப்ப அனுப்பினா அருமையான கத்துடைய ரிட்டர்ன் பண்ண முடியாது. பாதாளத்துக்குள்ளே போச்சோன்னு சொன்னா திரும்ப அவர்கள் வர முடியாது. அதனாலதான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, பண்டிகளுக்குள்ளே அனுப்புகள்னு சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் பண்டிகளுக்குள்ளே அனுப்புகிற வேளையிலே அந்த பிசாசுகள் பண்டிகளுக்குள்ளே போகிற வேளையிலே பண்டிகள் அங்கே கடலுக்குள்ளே விழுந்து இந்த நாட்கள் என்ன செய்யலும் மறிச்சு போறதை காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய பிள்ளைகள். அதே மாதிரி இந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கொழிய மற்றும்படி இந்த நாட்களை மனுஷன் சும்மா சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கட்டி உன்னை பாதாளத்திலே போ என்று சொல்லி சொல்லுறேன்னு சொல்லி ஜோம் பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி வரையும் போக முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், இன்றைய பாருங்க, உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, எலியா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்கள், எலிசாவை எடுத்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி எடுத்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் இப்படியான ஜெபங்கள் இந்த நாட்களை செய்ததில்லை. இன்றைக்கு வந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தான் இப்படியாக அந்த நாட்களை அங்கே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே கூட அந்த நாட்களை எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை முதலாவதாக கண்டுகொள்ள வேண்டும். திடீரென்று இந்த நாட்களை வருகிற வழியில் ஒரு அலக்கழிக்கிற ஆய்வு வந்துச்சுன்னா அவனை பிடிச்சி அங்கே போ இங்கே போன்னு சொல்ல முடியாது. ஒரு சரீரத்திலே அலக்கழிக்கிற ஆவியை அந்த சரீரத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தினாலே விலகும்படியாக நாங்கள் கட்டளையிடலாம் ஒழிய அந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது விலகி அங்காலே போய் இந்த நாட்களே எங்கேயாவது போன்னு சொல்லலாம் ஒழிய, ஆனால் இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படி சொல்லி மறுபடியும் அந்த சரீரத்திலே அது வருவதற்கு இடம் கொடாதபடி இந்த நாட்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த நாட்களை கேட்கிற வழியிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஆனாலும் அந்த விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் அவன் இந்த நாட்களிலே மறுபடியுமா அதே பாவத்தை இந்த நாட்களிலே திரும்ப செய்வானா இருந்தால் அல்லது வேறு பாவங்களை செய்வான் இருந்தால் அவன் போய் என்ன செய்வான்னு சொன்னால் இன்னும் 7 பிசாசுகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்திலே தன்னுடைய ஆட்சியை வைப்பான் என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலேதான் நீங்க எபேசியர் 1 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், என்னோட கூட இந்த நாட்கள் எபேசியர் 1:20-22 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறிந்து இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களில் என்ன செய்தாராம் பாருங்கள். இந்த நாட்கள் அது மட்டுமல்ல, அதிகாரம் வல்லமையும் கர்த்தத்துவம் இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்திலே அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தாக எபிரேயர் ஆக்கத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்கள் எப்படியாக எபிரேயர் இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபிரேயர் 1 அதிகாரத்திலே 13வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களே உமது பாதபடியிலே போடும் வரைக்கும் நீர் வலது பார்சலில் உட்காரும் என்று அந்த வார்த்தையை இந்த நாட்களை ஏற்கனவே வாசித்தோம். 10வது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்படியாக சொல்லப்படுகிறது 10ஆம் அதிகாரத்திலே 12வது 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதவடியிலே போடும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய இந்த வசனத்தை வடிவா பாருங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே பலியை செலுத்தி இந்த நாட்களை என்ன செய்தார் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்றென்றைக்கும் வலது பார்சலில் இருக்கிறார். ஏனென்று சொல்லி சொன்னார், இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியிலே போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள். அப்படியானால் இந்த கடைசி சத்ரு மரணம் என்று சொல்லப்படுகிற சத்ரு பரிகரிக்கு மட்டும் இந்த நாட்களிலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவால முடியாதா? உடனே இங்க வாப்பா மரணம் எல்லாம் ஒன்று இல்லை அப்படி இல்லை இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களை செய்யலாம் முடியாதா? முடியும். ஏன் முடியலன்னு சொன்னால்,
நீங்க பாருங்க, கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசம் ஆக்குறதுக்கு கூட மரியாள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அப்படியானால் ஆண்டோட நேரம் வரும். இன்றைக்கு அநேக ஊழியக்காரருடைய காரியத்தை பார்க்கிறவர்களே ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த பிரகாரம் போய் பிசாசு திருத்தும், ஆண்டவரே இந்த பிரகாரம் போய் ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும் சொல்லி கண்டவாட்டுக்கு தங்கள் இடத்துல இந்த நாட்களை வந்து சொல்லுகிறாங்க. அருமையான கர்த்தருடைய. அது மட்டுமல்ல பாருங்கள், சில டூப்பான காரியங்களை சொல்லுவார்கள். நாங்கள் அங்கே போய் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இந்த நாட்களே பரலோகத்திலே உலாவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஒரு பொய்யான பிரட்டான காரியங்களாக அந்த நாட்களை இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. பரலோகத்துடைய வாசலை கூட அந்த நாட்களை இன்றைக்கு ஒருவனாக அந்த நாட்களை தொட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் இன்றைய பாருங்கள், அந்த பரலோகத்துக்கு போகிற காரியம் இந்த நாட்களில் இப்பொழுது நடைபெறுகிற காரியம் அல்ல. இவர்கள் ஏதாவது ஒரு தரிசனத்தை அல்லது படத்தை பார்த்துட்டு கனவை கண்டுட்டு இந்த நாட்கள் எப்படியான காரியத்தை சொல்லிக் கொள்வார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இன்றைக்கு பரலோகம் எப்படி இருக்கும் என்று இன்றைய வரைக்கும் ஒருவனுக்கும் தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இப்ப பாருங்கள், இப்ப எப்படிப்பட்ட ஊழியர்களா இருந்தாலும் பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை யாரையும் கொண்டு போய் இந்த நாட்கள் அந்த காரியங்களை காட்டினாரா? அருமையான கர்த்தர் ரொம்ப கவனமா இந்த நாட்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள். இந்த நாட்களில் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி கூட இந்த நாட்களை கடைசியாக என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அக்னிமயமான ரதங்களே எடுத்துக்கொண்டு போகப்பட்டார். ஆனால் அவருடைய அந்த இது தெரியாது. அவர் என்னத்தை கண்டார், எங்கே போய் இப்ப இருக்கிறார் என்பதை குறித்து இருந்தார்கள் இன்று வரைக்கும் தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்கு பின்பாத்தான் எலிஷா சொல்லுகிறார், அவருடைய சால்வை விழுகிற வேளையிலே அங்கே, அதாவது எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தான் நதியில சால்வை அடிக்கிற வேளையிலே அந்த யோர்தான் நதி இரண்டாக பிளக்கிறதை பார்க்கிறோம். வல்லமை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி அக்னி ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். எங்க இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு யாருக்கும் தெரியுமா? முடியாது. எலியா அங்க இருக்கிறான்னு தெரியுமா? இன்றைக்கு முடியாது. பாருங்கள், இந்த நாட்களே அதாவது சவுல் ராஜா அந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஆவியை அந்த நாட்களை கூப்பிடுகிறார். அதெல்லாம் வந்ததார் அருமையான கர்த்தருடைய. அது சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஆவி அல்ல, அது வேற ஒரு ஆவி இந்த நாட்களை வந்ததை அங்கே வேதத்திலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப எல்லாம் இந்த நாட்களில் குழப்பமான நிலைக்குள்ள இந்த நாட்களை ஜனங்கள் இந்த நாட்களை பிரசங்கங்களை செய்து நாட்களை ஜனங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை நாங்கள் பார்த்து காரியங்களை செய்வோமா இருந்தால், வேதம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது மட்டுமல்ல, வேத வார்த்தைகள் நமக்கு ஞானத்தை தரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறான பிரசங்கங்களை இந்த நாட்களை நாங்கள் செய்த நாட்களே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியாக ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லவும் இல்லை, கற்பித்து தரவும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலே நாங்கள் ஜாக்கிரதையாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். இங்கே எபிரேயர் ராகத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே 10வது அதிகாரத்திலே 12-13 பார்க்கிற வழியிலே, இனி பாதவடிகளிலே சத்துருக்களை போடும் வரைக்கும் இந்த நாட்களை என்ன செய்கிறார், காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. அப்படியானால் அந்த காத்திருப்பல் இந்த நாட்களிலே கடைசி முடிவு வரையும் இருக்கும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்கள் சொல்லப்படும். ஏனென்றால் பாருங்கள், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களின் பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவைகள் அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்பதை உரைத்த பின்பு என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படும். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவருடைய காரியம் நம்மோடு இந்த நாட்களை, ஆவியானவரோடு தேவன் இந்த நாட்களே நம்முடைய இருதயத்திலே நம்மோடு ஒரு உடன்படிக்கை இந்த நாட்களை செய்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையின் பிரமாணங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கை இருதயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதை பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை எபிரேயர் ராகத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த இருதயத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் சொல்லப்படுகிறார். இதுதான் ஐயா உண்மையான சத்தியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அடுத்ததாக 2வதாக இந்த நாட்களை நாங்கள் பாருங்கள், இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்றது சங்கீதம் 110 பார்ப்போமா இருந்தால், என்னோடு கூட இந்த நாட்களை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 110வது அதிகாரத்துக்குள்ள, அந்த 110வது அதிகாரத்திலே நான் மறுபடியும் இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களே அந்த 1வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களை நான் மீண்டுமா இந்த நாட்களை சொல்லுகிறேன் பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து நாட்கள் சொல்லப்படும். மீண்டுமா இந்த நாட்களை நாங்கள் சங்கீதம் 110க்குள்ளே இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 110 வேதத்திலே இன்றைக்கு 1வது வசனத்திலே வாசிக்கிறவர்கள் என்ன, மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள்.
கர்த்தரை ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதவடியிலே போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இப்படியாக இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வழியிலே பாருங்கள், மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே 41 45 வரை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், பரிசேயர் கூடியிருக்கையிலே இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார்கள். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறாரே என்றார். அது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதவடியிலே போடும் வரைக்கும் நீர் வலது பார்சத்திலே உட்காரும் என்று கர்த்தர் ஆண்டவரும் சொன்னாரே என்று சொல்லி இருக்கிறார்கள். தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி? அருமையான கர்த்தருடைய பாருங்கள், என்ன காரியம் வருதுன்னு சொல்லி நாட்களை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், தாவீதும் அதாவது ஆண்டவரும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிற வேளையிலே, அப்ப தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவர் தாவீதுக்கு எப்படி அவர் குமாரனாய் இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் அர்த்தம் எப்படி என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வம்சத்திலே வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது நிமித்தம் தான் அங்கே தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த தாவீதின் குமாரன் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வேளையிலே எப்படியாக வந்தார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ராகாப்புடைய வழியாக போவாசூடாக இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய சந்ததிகளே இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள். அப்ப எல்லாம் ஒரு வித்தியாசமான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து கூட இவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், தாவீதின் குமாரனானால் இந்த நாட்களை பாருங்கள், அப்படி என்று சொன்னால் தாவீது அவரை ஆண்டவரே என்று சொல்லி இருக்க, எப்படி குமாரன் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அதை குறித்தான் வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள், இந்த மத்தேயு மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையிலே அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள். அப்ப இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு தேவாலயத்திலே அங்கே உபதேசம் பண்ணுகிற வேளையில் இப்படியான காரியம் வருகிறது. அப்ப இதை குறித்து இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்கள் இந்த நாட்களை அந்த உபதேசத்தை குறித்து இந்த மார்க்கு ஒரு வித்தியாசமான முறையில் எழுதியிருக்கிறார். அப்படி சொல்லி சொன்னால், அவர் குமாரனா இருப்பது எப்படி என்றால், அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை இந்த நாட்களை விருப்பத்தோடு கேட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பின்பு அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும் சந்த வழியிலே வந்தனங்களை அடையவும், ஜெபாலயங்களிலே முதன்மையான இடங்களை ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களை இருக்கவும், விதவைகளின் வீட்டை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபங்களை பண்ணுகிற வேதவாரர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிகமான ஆக்கினையை அடைவார்கள் என்றார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய பாருங்க, சில இடத்துல பார்க்கிற வேளையில அருமை பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து பாஸ்வையா அவருக்கு ஜெபிங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் துவங்குவார் ஜெபத்தை. அவர் ஜெபத்தை துவங்கினான்னு சொல்லி சொன்ன எங்க முடியும்னு சொல்லி சொன்னால், அவர் ஜப்பான், சிங்கப்பூர் எல்லா இடம் போய் வந்து கடைசியாக அந்த நாட்களை முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்குள்ளே பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிடும். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இதான் பார்வைக்கு நின்ற ஜெபம். அப்ப ஜெபம் என்று சொல்லி சொன்னால் ஷார்ட் அண்ட் ஸ்வீப்பா இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், குறித்த அதாவது என்ன காரியத்துக்காண்டி ஜெபிக்க சொல்கிறார். ஜெபிக்க சொல்கிறவர்களே அந்த ஜெபத்துக்கு கவனமாய் கேட்டு அதற்கு ஏற்ற வசனங்களின் படி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை ஜெபிக்கிறது தான் ஒரு சரியான ஜெபமாக இந்த நாட்களை இருக்கிறது. இன்றைய பாருங்கள், ஒரு நோயோடு இருக்கிறவனுக்கு போய் ஜெபிக்க சொல்லி சொன்னா அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தில் அவன் செத்து போயிடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான காரியங்கள் தான் இன்றைக்கு நடக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல போய் தான் தங்களுடைய திறமைகளை காட்டுவார்கள். 4 பேர் பாஸ்டர் சொன்னோன்னா கொள்ளரை இழுத்து விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அந்த இடத்துலவே தங்களுடைய திறமைகளை காட்டி இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறார்கள். ஏன்னு சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது உண்மையாக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல.
ஒரு வசனம் 2 வசனத்தை சொல்லி இந்த நாட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீப்பா இந்த நாட்களை ஜெபங்களை சொல்லி இந்த நாட்களை முடிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுரத்தை இங்க பாத்தீங்களா எப்படியா சொல், ஒரே வார்த்தை என்ன, அந்த சரீரத்தை விட்டு அகன்று போன்னு சொல்லி அப்பாலே போ சாத்தானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியா சொல்லு, உடனே அந்த பிசாசுகள் என்ன செய்யணும், விட்டு போகுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய காலத்திலே பார்க்கிறவர்களே நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லி சொன்னால் பிசாசுரத்தின் அவனை தலையில ஓட்டு அமத்த களத்து நோவும் வந்து அவனை தள்ளி விழுத்தி காரியங்களை செய்த நாட்களே பிசாசுரத்திரம் சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எல்லாம் இந்த நாட்களே வேதத்துக்கு புறம்பா இருக்கிறபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களே நாங்கள் பார்த்த காரியத்தை இந்த நாட்களை நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் இந்த நாட்களே மேசியாவை காட்டி கொடுத்தவனுக்கு நியாய தீர்ப்பு, யூதாஸ் கரியோத்துக்கு அங்கே நியாய தீர்ப்புன்னு சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், முதலாவது மேசியாவை காட்டி கொடுத்தவருக்கு அங்கே இந்த நாட்களே நியாய தீர்ப்பு பார்க்கிறோம். இரண்டாவதாக மேசியா உவமைகளை கூறி இந்த நாட்களே பிரசங்கம் செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மூன்றாவதாக அந்த நாட்களை பார்த்தோம். சங்கீத புஸ்தகத்திலும் எபிரேயராக்கத்திலும் வரப்போற ராஜாவினுடைய தன்மையை குறித்து பார்த்தோம். நான்காவதாக அங்கே சங்கீத புஸ்தகத்திலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கை எபேசியர் எபிரேயரையும் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு வல்லமையோடும் மகிமையோடும் தேவனுடைய வலது பார்சத்திலே அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஐந்தாவதாக அந்த நாட்களை பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தாவீது அங்கே தாவீதும் ஆண்டவரும் அங்கே தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். சங்கீதம் 110 மத்தேயு 22 அதிகாரத்திலேயும் நாட்களை இருந்து காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு பாருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களிலே மனுஷனுக்கு ஒரு குழப்பம் இந்த நாட்கள் வருது. தாவீதை குறித்து பார்க்கிறவர்களை தாவீது ஆண்டவர் என்று சொல்லுகிற, ஆனா அங்கே வேதம் சொல்லுகிறது தாவீதின் குமாரன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள் நிறைவேறி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், மறு உலகத்திலே கேட்க இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய கருத்துக்களே இந்த நாட்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன், பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும் என் மீட்பெரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினால் நிறைவேறப்போகிறதை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். 11 மடங்கு பயன்தர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் ஐயா. நாளே திரும்பமாக காலை வேளையிலே கர்த்தருக்கு சித்தமானால் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் அதே வேளையிலே வேதாகம படிப்பிலும் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. God bless you ஐயா. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென் ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேதர் எட்வின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமென். நாங்கள் இந்த வேளையிலும்